ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಂ ಮತ್ತು BGML ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮತ್ತು ಮನೆ ವಿಚಾರ ಮತ್ತು ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಖಾನೆ ಬರಬೇಕನ್ನುವ ಬೇಡಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮ ಮೆಚ್ಚಿನ ಸಂಸದರಾದಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಸರ್ ಅವರಿಗೆ ನಾವು ಕೂಲಂಕುಷವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಅವರು ಕೂಡ ಈ ವಿಚಾರದ ಮೇಲೆ ಹಲವಾರು ಪ್ರಯತ್ನಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ನಾನು ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ, ನಾನು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂತ ನಮಗೊಂದು ಆಶ್ವಾಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಧನ್ಯವಾದಗಳು. ನಿಮ್ಮ ಜೊತೆ ಎಲ್ಲರೂ ಇರ್ತೀವಿ, ಎಲ್ಲರೂ ಇರ್ತೀವಿ. ನಾನು ಇವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ಥರ್ಸ್ಡೇ ಬರ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಇಷ್ಟು KGF ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಪ್ರಮುಖರು ಬಂದಿದ್ದಾರೆ. KGF ಅವರು KGF ಏನು ಇಶ್ಯೂಸ್ ಇದೆ ಮನೆಗಳದಾದರೂ ಆಗಲಿ ಮತ್ತು ಕಾಂಪೆನ್ಸೇಷನ್ ಏನು ಹೈಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಸೆಕ್ರೆಟ್ರಿ ಮತ್ತು ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟ್ರಿ ಅವರ ಈಗಾಗಲೇ ನಾನು ತಿಳಿಸಿದ್ದೀನಿ. ಆಮೇಲೆ ಏನೋ ಒಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಏನು ಅದನ್ನು ರಿಪೇರಿ ಮಾಡಬೇಕು ಅಂತಿದ್ದೀರೋ ಬೆಮೆಲ್ ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಕೀಸ್ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. BGML ಅದನ್ನು ಮಂಗಳವಾರ ನಾನು ಸೋಮವಾರ ಮತ್ತು ಮಂಗಳವಾರ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ. ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಇದನ್ನು ಇನ್ನೂ ಒಂದು ಸತಿ ನಮ್ಮ BGML ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟ್ರಿಗೆ MDಗೆ ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. ಆಮೇಲೆ ಗುರುವಾರ ಬಂದಾಗ ಒಂದು ಪೇಪರ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದಿದ್ದಾರೆ. ನಮ್ಮದು ಏನೇನಿದೆಯೋ ಎಲ್ಲ ಥ್ರೂ ಪೇಪರ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತೀನಿ. ಅದನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋಕ್ಕೆ ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಏನು ಆ ಸ್ಟೇಡಿಯಂ ಏನೇನಾಗ್ತಿದೆ ಅಂತ ನೋಡೋಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ. ಏನೋ ಒಂದು ಮನೆಗಳದ್ದು ಮತ್ತು ಕಾಂಪೆನ್ಸೇಷನ್ನು ಮತ್ತು ಮತ್ತೆ ಬೇರೆ ವಿಚಾರಗಳು ಏನೇನಿದೆಯೋ KGF ಅಲ್ಲಿ ಏನು ಸೇಮ್ KGF ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೋ ಭಾಳ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಸದಾ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ನಾವು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಯಾವತ್ತೂ சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டின் மூலியமாக இன்றைக்கு கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு மல்லேஷ் பாபு அவர்களை கோலாரில் அவருடைய இல்லத்தில் சந்திப்பதற்காக சேவ் KGF அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு கோலாருக்கு வந்தோம். கோலாருக்கு அவரை சந்திக்க வந்ததற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்று சொன்னால், 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தங்கவ நகரம் முழுவதும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கையெழுத்து இயக்கம் நிறைவு பெறுகின்ற வகையிலே இருக்கிறது. அதை இவர் மூலியமாக பாராளுமன்றத்திலே அதை சமர்ப்பிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. 2வது, KGFல இருக்கிற டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேடியம், ஜிம்கானா ஸ்டேடியம் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய வலியுறுத்தின் பேர்ல மற்ற MP அங்க வந்து பார்த்து அந்த ஸ்டேடியமை புனரமைப்பு செய்வதற்காக எல்லா முயற்சியும் செய்தார். இன்றைக்கு அது தடைப்பட்டு இருக்கிறதுனால தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்போர்ட்ஸ் மீது அல்லாத பிரியம் வச்சிருக்கிற இளைஞர்கள் எங்களை பார்த்து அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதற்காக இன்றைக்கு மீண்டும் அவரை அதை நீங்கள் செயல்படுத்தி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு, இளைஞர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை. தங்க சுரங்க குடியிருப்புகள் வெறும் 3000 சில்லற வீடுகள் மட்டுமல்ல, STBP தொழிலாளர்கள் மட்டுமல்ல, முன்னாள் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், அவர் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடியிருப்புகளை எல்லாம் சொந்தமாக்குவதற்கு நீங்கள் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு வருகிறது. கோலார் தங்கவயலில் ஒரு புதிய தொழிற்சாலை வருவதற்கு தாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நாங்கள் அவர் மத்தியிலே வைத்தோம். அவர் எல்லா கருத்துக்களையும் கேட்டறிந்து அவர் குடிநீர் கிருஷ்ணா நதியை கோலார் மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். 7 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பம் KGFக்கு அந்த நதி நீரை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை இன்றைக்கு நாங்கள் அவரிடம் சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் நகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் சிலையினுடைய அவலங்களை நீங்கள் டெப்டி கமிஷனருக்கு நீங்கள் MP என்கின்ற முறையிலே அதை மாற்றி அமைப்பதற்காக நீங்கள் கூட முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் வைத்தோம். வேலை வாய்ப்பு எல்லா கோரிக்கைகளையும் வைத்தோம். அவர் இந்த விஷயமாக நான் செவ்வாய்க்கிழமை டெல்லியிலே கூட்டம் இருக்கிறது, அதை முடித்து கொண்டு வியாழக்கிழமை கோலார் தங்கவயலுக்கு நான் நேரடியாக வருகிறேன். உங்களையும் நான் அழைத்து பேசுகின்றேன். எல்லாவித ஆவணங்களையும்
எனக்கு நீங்கள் கொடுங்கள், அந்த மைதானத்தையும் நான் பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்கிறார். கோலார் தங்க வயலுக்கு அவர் வருகின்ற வியாழக்கிழமை வருகிறேன், அங்கு நேரடியாக நாம் எல்லா விதத்தையும் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார். தங்க நகரத்தின் மீது அக்கறை கொண்டு அரசியலை தூர வைத்துவிட்டு சேவ் கேஜிஎஃப் என்பது இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அவரை வலியுறுத்தி இருக்கிறோம். உங்களுடைய அந்த வேலைக்கும் உங்களுடைய நோக்கத்திற்கும் நான் கூட உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மிகவும் நன்றியை சேவ் கேஜிஎஃப் யுனைಟೆಡ್ ಫ್ರಂಟ್ மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ಸಾಯಂಕಾಲ ಒಂದು 7 ಗಂಟೆಗೆ ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣನಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ವಿ. ಏನಕ್ಕಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ, ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಹಲವಾರು ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಹಂಗೆ ನೆನಗುಂದಿಗೆ ಬಿದ್ದಿದೆ. ಯಾವುದೂ ಕೆಲಸಗಳು ಇನ್ನೂ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಇದರ ಬಗ್ಗೆ ಮುತುವರ್ಜಿ ವಹಿಸಬೇಕು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಫೋನ್ ಮಾಡಿದೆ. ನಾಳೆ 2 ಗಂಟೆ ಮೇಲೆ ಬದ್ದ ಅಣ್ಣ ಎಲ್ಲರೂ ಕರ್ಕೊಂಡು ಏನಿದೆ ಮಾತಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದೇ ರೀತಿ ನಾವೆಲ್ಲ ಒಂದು 3 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ವಿ. ಬಂದಮೇಲೆ ಸಾಹೇಬರು ಎಲ್ಲೋ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಕೆಲಸ ಇದ್ದಿದ್ದಕ್ಕೆ 6 ಗಂಟೆಗೆ ಬಂದರು. ಬಂದು ಎಲ್ಲರ ಹತ್ರ ಕೂತ್ಕೊಂಡು ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನೋ ಕ್ಲೀನಾಗಿ ಸುಮಾರು 1 ಅವರ್ ನಮ್ಮ ಕಡೆ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ರು. 1 ಗಂಟೆ ಕಾಲ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ರು. ಆಗ ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಅಧ್ಯಕ್ಷ ಆದಂಥ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರು ವಿಷಯಗಳನ್ನು ಮುಟ್ಟಿಸಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಒಂದೇ ಮಾತು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀನಿ, ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಿ, ಸಾಕು, ಎಲ್ಲ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂದರೆ, ಇವಾಗ 1 ಲಕ್ಷ ಸಿಗ್ನೇಚರ್ ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಲ್ಲ, ಅದು ಒಂದು ಸುಮಾರಾಗಿ ನಮಗೆ ಆಗಿದೆ ಇದುವರೆಗೂ. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿ ನೀವೇ ಬಂದು ಇದನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪ್ರೇಮಿಸ್ ತಲುಪಿಸೋವಂಥ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಂದಾಗ ಅವರು ನಮಗೆ ಒಂದು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು. ನಾನು ಒಬ್ಬ ಅಲ್ಲ, ನೀವು ಬನ್ನಿ, ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ, ನೀವೇ ಅಲ್ಲಿಗೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗೆ ಇದನ್ನು ಸಬ್ಮಿಟ್ ಮಾಡಿ, ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ನಾನು ಮನಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಅವರಿಗೆ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ. ಯಾಕೆಂದರೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಭೇಟಿ ಮಾಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಇದು ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. ಇದು ಬಂದು ಈ ದೊಡ್ಡ ವಿಷಯ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತದೆ. KGFನ ಎಲ್ಲ ಜನತೆಗೂ, KGFನ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ತುಂಬ ಸಹಕಾರಿಯಾಗಿರ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣನಿಗೆ ನಾವು ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ, ಅವ್ರು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬಂದಾಗ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರು ಎಲ್ಲ ಕಡತಗಳನ್ನ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ, ನಮ್ಮ KGF ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಅವ್ರು ಯಾವತ್ತೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. BGML ಬಗ್ಗೆ ಅವ್ರು ಆವಾಗ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಏನು ಇಷ್ಟು ಇದಾಗಿದ್ದಿಲ್ಲ, ಇದನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಆದ್ದರಿಂದ ಮಲ್ಲೇಶಣ್ಣ ಮಾಡ್ತಾ ಇರೋ ಕೆಲಸ ಇವತ್ತು ನಮ್ಮ ಜಾತ್ಯತೀತ ಜನತಾ ಪಕ್ಷವಾಗಿರ್ಬೋದು, ಇಲ್ಲ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರು ಇಲ್ಲಿ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ನಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಅವರಿಗೆ ನಾವು ಕೊಟ್ಟಂಥ ಒಂದು ಇದನ್ನು ಅವರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರ್ತೀನಿ, ಏನು ಬೇಕೋ ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತೇವೆ. ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ. కొంచెం వరం ఓకే ಆಯ್ತಾ? ಸರಿ. ఫోటో ನಂಬರ್ ಇದು ಆಯ್ತು.